வணக்கம். ஒரே மாதிரி சிந்திச்ச 2 கவிஞர்கள். யார் அந்த 2 கவிஞர்கள்? என்ன பாட்டு? அந்த 2 பாட்டுக்கும் என்ன தொடர்பு? எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம். 2 கவிஞர்கள் யாரு அப்படின்னா, ஒருத்தர் கவிப்பேரரசு வைரமுத்து, இன்னொருத்தர் திரைக்கவி திலகம் மருதகாசி. இந்த 2 பேருக்கும் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய ஒற்றுமை உண்டு. என்ன அப்படின்னா, 2 பேருமே கிராமத்தில பொறந்து, வளர்ந்து, வயக்காட்டுல, ஓடையில குளிச்சு, அந்த கிராமத்து வாழ்க்கைய அனுபவிச்சவங்க. கிராமத்து சொலவடைகள் தெரியும், கிராமத்து பழமொழி தெரியும், கிராமத்து மக்களுடைய அந்த கிராமிய பாட்டு ரொம்ப நல்லாவே கைவரப்பெற்றவங்க. ஆனா, இந்த 2 பேருக்கும் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவர் மதுரை பக்கம் பொறந்தவரு, இவரு கிட்டத்தட்ட கும்பகோணத்து பக்கம் பொறந்தவர்ன்னு வச்சுக்கங்களேன். இந்த 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு பாட்டு என்ன அப்படின்னா, ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை அப்படிங்கிற பாட்டு. இதில் ஒரு பாட்டு நம்ம ரொம்பவே கேள்விப்பட்டிருப்போம். எந்த பாட்டு அப்படின்னா, கவிப்பேரரசு வைரமுத்து எழுதி வி.எஸ். நரசிம்மனுடைய இசையில் கே. பாலச்சந்தருடைய இயக்கத்தில் வெளிவந்த அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் வந்தது தான் ஓடுகிற தண்ணியில் உரசி விட்டேன் சந்தனத்தை. இந்த பாட்டை பாடினவங்க மலேசியா வாசுதேவன், பி. சுசீலா. பெரும்பாலும் மருதகாசி எழுதின ஓடுகிற தண்ணியில் உரசி விட்டேன் சந்தனத்தைங்கிற பாட்டு ரொம்ப பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு தெரியுமே தவிர, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அவங்க சொன்னா அவங்க பெரிய அளவுக்கு பாடல் கேட்குறவங்க அப்படின்னு அர்த்தம். அது என்ன படம் அப்படின்னா, 1958 வெளிவந்த பிள்ளைக்கனி அமுது அப்படிங்கிற திரைப்படம். எஸ்.எஸ். ராஜேந்திரன் நடிச்சிருப்பாரு. கே.வி. மகாதேவன் இசையில் மருதகாசி எழுதி சீர்காழி கோவிந்தராஜன், பி. சுசீலா 2 பேரும் பாடின பாட்டு. இந்த பாட்டுக்கு இன்னொரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா, 2 பாட்டையுமே பி. சுசீலா தான் பாடியிருப்பாங்க, பாடகி தான் வேற. இப்போ இந்த பாட்டு எடுத்துக்கோமே, கவிப்பேரரசு வைரமுத்து எழுதின பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டு வி.எஸ். நரசிம்மன் இசை. அதுலேயும் குறிப்பாக 2 இசைக்கருவிங்க மனுஷன், ஒரு புல்லாங்குழல், ஒரு சந்தூர், 2ஐயும் வச்சு இந்த பாட்டை பிரமாதப்படுத்தியிருப்பார். அவ்வளவு அழகு இந்த பாட்டு, கொள்ளை அழகு அந்த மெட்டு. அதுலேயும் இந்த ஆரம்பத்தில் நம்ம அந்த தொகையராவே நம்மளை தூது விட்டா திசமாறி போகுமோன்னு, தாகமுள்ள மச்சானே நான் தண்ணியை நான் தூது விட்டேன், தண்ணிக்கு இந்த கண்ணி தந்தனுப்பு முத்தமெல்லாம் எண்ணிக்கை குறையாம எப்போ தரப்போற அப்படின்னு தொகையரா. என்னன்னா, மேகம்னா காத்தரிச்சு மாறிடுச்சுன்னு என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்காக தண்ணியை நான் தூது விட்டேன். அடுத்த வரி ரொம்ப அழகா போட்டிருப்பாரு. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் நெத்தியில. ஓலை ஒன்று நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியில, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளில. இந்த பொண்ணுக்கு சந்தேகமாகவே இருக்கு. ஏன்னா வேற ஆள் கையில் அடிச்சிருச்சா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று, அவன் குளிப்பான், கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இது. அப்புறம் நீங்கள் சரணம் ஆரம்பிக்கிறது மலேசியா வாசவன் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு. அடி கிராமத்து கிளியே, என் கிளியாத தாவணியே, குளிரடுக்கும் சாரலுக்கு கொடை பிடிக்க வமையிலே அப்படிங்கிற இவங்க கொடையும் இல்லை படையும் இல்லை கூதலுக்கு ஆதரவா தாவணிய நீ புளிய தலதவட்ட நாவரவா அப்படிங்கிற இந்த கவிஞனுடைய முத்திரைன்னு ஒரு இருக்குல்ல, அந்த இடம் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஆடையெல்லாம் நீ புழிஞ்சா நீர் வழியும், ஐத்த மக நாம் புழிஞ்சா அத்தனையும் தேன் வழியும் அப்படின்னு இருப்பாரு. இந்த ஐத்தைங்கிற சொல்ல இல்லாம போச்சுங்க. இப்ப ஐத்தை அத்தை ஆனிச்சு, இப்ப ஆன்டி ஆயிப்போச்சு. அந்த இடம் அந்த மலேசியா வாசன் உச்சரிக்கையில் அவ்வளவு அழகா இருக்கும். நீ நினைச்ச ஆடையெல்லாம் நீ புழிஞ்சா நீர் வழியும், நீ நினைச்ச ஆடையெல்லாம் நீ புழிஞ்சா நீர் வழியும், ஐத்த மக நாம் புழிஞ்சா அத்தனையும் தேன் வடியும், ஐத்த மக நாம் புழிஞ்சா அத்தனையும் தேன் வடியும். அப்படியே அந்த பக்கம் எடுத்துக்கங்க. அந்த பக்கம் பிள்ளைக்கனி இதில் வரக்கூடிய, அது நேரடியாக தொகையற வராது, நேரடியாக பாட்டே ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா, சுசிலாமா தான் ஆரம்பிப்பாங்க. ஓடுகிற தண்ணியில் உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சான் கைகளிலே, செவத்த மச்சான் நெத்தியிலே அப்படின்னு. இந்த பாட்டுக்குள்ளே கே.வி. மகாதேவன் ஒரு வேலை பார்த்துருப்பார். என்ன அப்படின்னா, பெரிய அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் போடாமல் முழுக்க முழுக்க வரிகளாலேயே அப்படியே கொண்டு போய் முடிச்சிருப்பார்.
இந்த பாட்டுக்குள்ள இன்னொரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னா, கேவி மகாதேவனை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க அப்படியே அவர் கர்நாடக சங்கீதத்தில பாண்டித்தியம் பெற்றவரோ, அதே மாதிரி கிராமத்து பாடல்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவ்வளவு பாட்டு போட்டிருப்பார். அவர் போட்ட பாடல்கள்ல இந்த பாட்டு ஒரு பாட்டு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த பாட்டு எந்த வடிவத்தில அப்படியே மருதகாசி பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு சொல்லு முடியிற இடத்துலேருந்து இன்னொரு சொல்லு ஆரம்பிக்குது. ஏறத்தாழ கிட்டத்தட்ட இது அந்தாதி வகை அப்படின்னு வச்சுக்கலாம். முழுசா அந்தாதியான்னு சொல்ல முடியல. இப்போ என்னன்னா, இந்த அம்மா பாடுவாங்க, "ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்ச சேரலைய செவத்த மச்சான் நெத்தியில" அப்படிங்கையில, அடுத்து சீர்காழி ஆரம்பிப்பாரு. "சந்தன பொட்டு வச்சு சொந்த மச்சான் வந்திருக்கேன், சந்தன பொட்டு வச்சு சொந்த மச்சான் வந்திருக்கேன், சந்தோஷமாக நீயும் வந்து சேரு இக்கரைக்கு" அப்படிங்கையில இந்த அம்மா, "இக்கரையில் நான் இருக்க, அக்கரையில் நீ இருக்க, இடையில் நம்ம பிரிக்க ஆறு இருக்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்ற ஆறு என்ன அப்படின்னா, ஓடக்கூடிய ஆறு. நான் இந்த கரை, நீ இந்த கரை அப்படின்னு. உடனே ஆறாலும் நம்ம பிரிக்க ஆகாது அப்படிம்பாரு யாரு, சீர்காழி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆறு மட்டும் இல்ல, மனுஷனாலே நம்ம பிரிக்க ஆகாது, வா வந்து சேர் அப்படிம்பாரு. ஆறாலும் நம்மை பிரிக்க ஆகுமோடி மத்தியிலே. இந்த வகையில இந்த பாட்டு போகும். நீங்க 2 பாட்டையும் கவனிச்சு பாருங்களேன். 2 பாட்டும் ஒரு கொள்ளை அழகு. நீங்க தனித்தனியா கேட்டா 2 வேற ஒரு அழகுன்னு வச்சுக்கங்களேன். ஆனா இந்த பாட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா, பல்லவி ஆரம்பிக்கிறது, "ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை" அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த "ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை" அப்படிங்கிற இந்த வரி யாருக்கானது? ஒண்ணு முதல்ல மருதகாசி எழுதினாரு, அவருக்கானதா? இல்ல அதுக்கு பிறகு வைரமுத்து எழுதி பிரபலமானுச்சு, அவருக்கானதா? அப்படின்னா இந்த வரி பொதுவா மக்களுக்கானது. என்ன அப்படின்னா, இது ஆரம்பத்துல கிராமத்து மக்கள் கிராமத்து பாடல்கள்ல போட்ட அந்த எசப்பாட்டு வடிவத்துல உள்ள வரி. அந்த வரிய கவிப்பேரரசு வைரமுத்து பல்லவிக்குல மட்டும் எடுத்துக்கிட்டு மத்தது எல்லாம் அவருடைய வரிகள் அப்படியே போட்டிருப்பாரு. ஆனா இன்னொரு பக்கம் மருதகாசி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, சின்ன சின்ன நகாசு வேலைகளை பார்த்து, அந்த 2 பாட்டையும் முழுசா கேளுங்க. சின்ன சின்ன நகாசு வேலைகளை பார்த்து இந்த பாட்டை அப்படியே போட்டு பண்ணியிருப்பாரு மருதகாசி. 2மே தேன். கேளுங்க. நன்றி. வணக்கம்.